Good morning guys. Welcome to AutoCAD Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பிளான் டிராயிங் இருக்குது. இந்த பிளான் டிராயிங்கில் இருக்கக்கூடிய வால் எல்லாத்தையும் நம்ம ஹேஷ் பண்ணணும். ஸோ நார்மலாக எப்படி ஹேஷ் பண்ணுவோன்னா ஹேச்சோட ஷார்ட் ஃபார்ம் ஹச் கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு பண்ணிட்டோன்னா ஹேச் அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம செலக்ட் ஆப்ஜெக்ட் இந்த லைனை நம்ம எந்த இடத்த ஹேச் பண்ணணுமோ அந்த லைனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணணும் உங்களை ஆட்டோமேட்டிக் ஹேட்ச் ஆகும். இந்த மாதிரி நம்ம நார்மலாட்டு இந்த மாதிரி ஹேட்ச் பண்ணுவோம். ஸோ சம்டைம் ஒழுங்காக ஹேட்ச் ஆகாமல் வரலாம். ஸோ சம்டைம் வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோன்னா ரொம்ப டைமும் வேஸ்ட் ஆகும், நமக்கு குயிக்காக முடிக்க முடியாது. ஸோ இது எப்படி ஈஸியாக குயிக்காக நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம இதை ஹேட்ச் பண்ணிக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது குயிக்காக எப்படி பண்ணிக்கலான்னா ஃபஸ்ட்டு குயிக் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. ஷார்ட் ஃபார்ம் QSE அடித்தாலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வரும் குயிக் செலக்ட்னு. ஸோ இதை ஸ்பேஸ் அமுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு லேயரில் வேல்யூன்னு இருக்குல்ல, இதில் போய்ட்டு இது லேயரோட நம்பர். ஓகேவா, இதில் வந்து நம்ம இந்த வால் எல்லாத்தையும் எந்த லேயரில் போட்டுக்கணும், வாலுங்கிற அந்த நேமில் உள்ள லேயரில் தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வால் எங்கே இருக்குது, இந்த இருக்குது, இந்த வால் இந்த நேமில் தான் நம்ம இந்த வால் எல்லாத்தையும் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா இந்த வால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ அப்படியே இருக்கட்டும், நீங்கள் வேறு எதுவும் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஐசோலேட்டின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. இதில் போய்ட்டு இதை நீங்கள் கிட்ட கொண்டு போனாலே இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஐசோலேட் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த வால் இந்த லேயரில் இருக்கிற இந்த வாலை தவிர மீது எல்லாமே ஆஃப் ஆயிரும். ஓகேவா, இப்போ நீங்கள் ஹேஷ் கொடுத்து என்ட்ரு அமுக்கிட்டு இதில் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை போய்ட்டு இந்த வால் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேட்ச் ஆகிரும். ஓகேவா, ஹேட்ச் ஆகிட்டா இப்போ நீங்கள் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதே ஐசோலேட் போய்ட்டு இந்த லாஸ்ட் எண்ட் ஆப்ஜெக்ட் ஐசோலேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆஃப் ஆனது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிரும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக இந்த ஹேஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.